அடுத்தது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப கம்மியா கேட்டது வந்து எது? இதுதான். இப்ப வந்து முன்ன 20 கொஸ்டின் கேட்டாங்க இதுல. இப்ப எவ்வளவு கொஸ்டின் தான் கேட்பாங்க? 10 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க எவ்வளவு படிச்சீங்கனாலும் 1 மார்க் தான். எவ்வளவு படிச்சீங்கனாலும் இந்த டாபிக்ஸ்ல எல்லாத்துலயுமே இது சிலபஸ் ஆக்சுவலா ஹெவி. இதுல பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கு. ஆனா இது எவ்வளவு சிலபஸ் இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 4-5 சப்ஜெக்ட் உள்ள இருக்கு. இந்த 10 மார்க் எவ்வளவு உள்ள இருக்குதுன்னா 5 சப்ஜெக்ட் உள்ள இருக்கு. இதுல நீங்க என்ன படிக்கணும்? இல்ல சார் இது நான் படிச்சிருவேன் சார் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா பிசிஎம்ல இருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிசிஎம் படிச்சுக்கங்க சரிங்களா? அது வந்து கம்யூனிகேஷனுக்குள்ளார இருக்கும். பிசிஎம்ல ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம் பல்ஸ் கோடு மாடுலேஷன் அதிகமா இதுல படிக்க முடியாது சார், எனக்கு டைம் இல்ல, இவ்வளவுலாம் என்னால படிக்க முடியாது அப்படின்னா கிட்டத்தட்ட இதுல பாருங்க 80, 85, 80, 86, 8051 அதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் டிஎஸ்பி உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இருக்கு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இருக்கு. மொத்தம் 4 சப்ஜெக்ட் உள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம எம்பெடடும் உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க எம்பெடட் ப்ராசஸ் ஆம் அண்ட் தென் பிக்கு சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் உள்ள இருக்குது. எவ்வளவு கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க? 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால நீங்க அவ்வளவு படிக்க முடியாது. ஆனா நான் சொல்றதை மட்டும் படிங்க போதுமானது சரிங்களா? இது நான் சொல்றத 1 hour ஒரு 2 hours or 3 hours போதுமானது. அதுக்கு மேல நீங்க தேவையில்ல, படிக்க தேவையில்ல சரிங்களா? என்னது பிசிஎம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். அதுக்கப்புறமேட்டு ஓஎஸ்ஐ லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? 7 லேயர்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஐன்னு இருக்கு பாத்தீங்களா? அதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். ஓஎஸ்ஐ லேயர்ஸ், அதுக்கப்புறம் பிசிஎம், அடுத்தது ப்ராப்பர் பேசிக்ஸ் ஆஃப் டிஸ்கிரீட் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், கிளாசிபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், கிளாசிபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது பேசிக் கொஸ்டின் சரிங்களா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அடுத்தது கன்வல்யூஷன் ஆஃப் டிஸ்கிரீட் டைம் சிக்னல், நியூமரிக்கல்ல கேட்பாங்க. கன்வல்யூஷன் ஆஃப் டிஸ்கிரீட் டைம் சிக்னல்ஸ். ஃபில்டர்ஸ் டைம் இருந்தா படிங்க, இல்லைன்னா தேவையில்ல சரிங்களா? ஃபில்டர்ஸ்லாம் நிறைய இருக்கும், அதனால அது இப்ப தேவையில்ல, விட்டுருங்க. அடுத்தது 8085 ஆர்கிடெக்சர் படிங்க. 8085 ஆர்கிடெக்சர் படிங்க. சரிங்களா? ப்ரோக்ராமிங் அட்ரஸிங் மோட்லாம் படிச்சீங்கன்னா இருக்கிறதும் மறந்து போயிருவீங்க. அதனால அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க சரிங்களா? அதெல்லாம் படிச்சீங்கனாலும் வரும், ஆனா அதெல்லாம் வேணாம். ஏன்னா இது ஈஸியா இருக்கும். அட்ரஸிங் மோட்லாம் படிக்கணும் அப்படின்னா மூவ் ஏ கமா பி, எம்விஐ ஒரு ஏ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அது இமீடியட் அட்ரஸிங் மோடா, டைரக்ட் அட்ரஸிங் மோடா, ரிஜிஸ்டர்ட் அட்ரஸிங் மோடா, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் வேணாம், நீங்க இருக்கிறதும் மறந்துவீங்க, அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அதுக்கப்புறம் பெரிபெரல் டிவைசஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பெரிபெரல் டிவைசஸ் மட்டும் படிங்க. அப்ளிகேஷன் ஆஃப் பெரிபெரல் டிவைசஸ். இப்ப 8255 அப்படின்னா என்னது? ப்ரோக்ராமபிள் பெரிபெரல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 8253 அப்படின்னா ப்ரோக்ராமபிள் டைமர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். இது ஜஸ்ட் இதுக்கான நேமிங்ஸ், இதுக்கான மோடு ஆஃப் ஆபரேஷன் மட்டும் படிங்க, வேற எதுவும் தேவையில்ல சரிங்களா? இதை தவிர இதுல வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க, நீங்க பயப்பட தேவையில்ல. இப்ப நான் சொன்னதுல இருந்தே ஒரு 5-6 கொஸ்டின் வந்துடும் சரிங்களா? இதுல அதிகமா போக்கஸ் பண்ணாதீங்க, போக்கஸ் பண்றது வேஸ்ட் சரிங்களா?